வாணிபமே கோயில், வாடிக்கையாளர்களே தெய்வம். அந்த வகையில் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய அன்பு சொந்தங்களுக்கு முதலில் வணக்கம். எங்களுடைய நிறுவனமானது பாம்பே ஹார்ட்வேர்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் பெயிண்ட் அப்படிங்கிற பேரில் 2 கிளை இயங்கி வருது. முதல் கிளை கோவால்பட்டி, அதாவது நத்தம் திண்டுக்கல் ரோட்டில் கோவால்பட்டியில் இருக்குது. இது 2வது கிளை 3/9/2025 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. இது இன்னைக்கு முதல் மாத குழுக்கள். இங்கே பாலமேடு ஏற்கனவே 2 பார்ட் நாங்கள் முடிச்சிட்டோம். லக்கி மார்ச் பாகம் 1 முடிச்சிட்டோம், பாகம் 2 முடிக்கிற வருவாயில் இருக்கிறோம். இப்போ பாகம் 3ங்கிற பேரில் இங்கே நம்ம ஆரம்பிக்கிறோம். இது முழுக்க முழுக்க கடை விளம்பரத்துக்காகத்தான் நம்ம அதை பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கள்கிட்ட சீட்டை போடுவீங்க, நாங்கள் உங்களுக்குள்ள ப்ரைஸை கொடுத்துருவோம். நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லையில் எங்களுடைய கடை பேர் ரீச் ஆகும். பாம்பே பாம்பே பாம்பேன்னு 4 பேர்கிட்ட சொல்லையில் ஒரு பல்ப் நாங்கள் கூட எங்கள்கிட்ட வருவீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த விளம்பரத்துக்காகத்தான் இந்த கடையை இந்த அளவுக்கு நாங்கள் செலவு பண்ணி விளம்பரப்படுத்துகிறோம். இதுதான் இதனுடைய மெயின் நோக்கம். பாலமேடு பற்றி உங்களுக்கு தெரியும். பாலமேடுங்கிறது கிட்டத்தட்ட நாங்கள் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. நிறைய சொந்த பந்தங்கள் எங்களுக்கு நிறைய அறிமுகமானாங்க. அவங்கள வச்சுட்டு உள்ளே வந்தோம் நம்ம. அந்த வகையில் பாலமேடு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலும் கோயில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். மதுரையை விட அடுத்த 2வது பாலமேடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் கோயில் தலங்களாக இருக்குது. அப்படி உள்ள ஒரு கோயில் தலங்களில் நாங்கள் உண்மையாக இருக்கணும். ஏன்னா அதுதான் என்றைக்கும் நிரந்தரம் நமக்கு. இதில் பொய்யோ பித்தலாட்டோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. பல இது நடந்திருக்குது, அலிகேஸ்கள் நடந்திருக்கலாம், போயிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் எதையும் நினைக்காதீங்க. எங்களை நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நாங்கள் இந்த பாலமேட்டில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய அந்த வளங்கிறனால மனச்சாட்சியோடும் தெய்வ பக்தியோடும் யாரெல்லாம் பணம் கட்டியிருக்கீங்களோ, பேர் கொடுத்து பணம் கட்டியிருக்கீங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் அதில் உள்ளே போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இது மாதம் 1000 ரூபா பணம் கட்டுறது, மாதம் 1000 ரூபா பணம் கட்டுறது. அந்த அட்டையில் என்ன இருக்கோ அந்த ப்ரைஸை நாங்கள் கொடுத்துருவோம். விழுந்துருச்சுன்னா நீங்கள் பணம் கட்ட வேண்டியது இல்லை. 1000 ரூபா இப்போ இன்னைக்கு 3 பேர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா 1000 ரூபா விழுந்துருச்சுன்னா அந்த ப்ரைஸை நீங்கள் வாங்கிட்டு அந்த வகையில் பணம் கட்ட வேண்டியதில்லை. சப்போஸ் விருப்பப்பட்டு நீங்கள் சேரனாலும் சேர்ந்துக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் எதுவுமே விழுவலனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 2வது மாதம் இருக்குது, அடுத்தடுத்த மாதங்கள் இருக்குது, 3 இருக்குது, நிறைய ப்ரைஸ்லாம் இருக்குது. இப்போ 1 கிராம் தான் எடுத்து அடுத்தடுத்துலாம் பார்த்தீங்கன்னா கூட இருக்குது, 2 கிராம் 2.5 கிராம் அப்படிலாம் இருக்குது. அதனால் ஏதோ ஒரு வகையில் விழுந்துடும், கவலைப்பட வேண்டாம். இது ஒரு சேவிங்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1000 ரூபா ஒரு சேவிங்ஸ் நம்ம பிள்ளை பேரில் சேவ் பண்ணிட்டு வரோம், ஒரு சேமிச்சிட்டு வரோம், அவ்வளோதான். அந்த வகையில் இந்த நிறுவனத்தை இப்போ அண்ணன் நம்ம அண்ணன் தான். இந்த அண்ணன் பெரியவர். அதாவது நாங்கள் யாரும் கிடையாது, எல்லாம் அண்ணன் தம்பி தான். இவர் எங்கள் அண்ணன் பெரியவர், இவர் நடண்ணன். அதாவது இவர் தான் கோவால்பட்டியில் அண்ணன் பார்க்குறாரு. கோவால்பட்டியை ஃபுல்லாக பார்க்குற ஒரு அண்ணன் தான். அந்த வகையில் இங்கே பார்க்குறது அவன் நம்ம பெரியவர், எங்கள் அண்ணன். இது அண்ணன் பையன், பா முன்னாடி இது அண்ணன் பையன். இவன் தான் இங்கே ஆளினார் அண்ணன் பையன், எங்கள் அண்ணன் பையன், இவரோட பையன். இவங்க தான், வேறு யாரும் வேறு மெம்பர்ஸ்லாம் இல்லை. அதே மாதிரி அங்கே ஒரு அண்ணன் இருக்கார், அவர் நம்ம சொந்தக்கார அண்ணன் தான். இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு பாருங்க, அவரும் நம்ம அண்ணன் தான். வேறு இது வெளியாளுகளோ இதுவோ யாரும் கிடையாது. நாங்கள் தான் முழுக்க. என்ன சொல்லப்போனால் நான் ஒரு அரசாங்க ஊழியர், ஒரு வாத்தியார் வேலையில் இருக்கேன். அதனால் பொய் பித்தலாட்டத்துக்குலாம் வேலையில் கொடுத்துருவோம். ஒன்றும் நீங்கள் அதை பற்றிலாம் பயப்பட வேண்டியதில்லை. தைரியமாக காட்டுங்க. நம்ம சொந்த பந்தம் யார் இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் விளம்பரத்துக்காகத்தான் இந்த மோட்டிவேட் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்ல உண்மையிலே இது இஷ்யூ ஆகி என்ன ஆகும், 4 பேர்கிட்ட அப்படி போக எங்களுக்கு பேர் ரீச் ஆகிடும். அது மூலமாக எங்களுக்கு 4 ஜாமான் வரும், வியாபாரம் பார்ப்போம். நம்மகிட்ட ஹார்ட்வேர் சைட்டாக இருக்குது, எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது, பைப் இருக்குது, எல்லாமே இருக்குது, பெயிண்டிங் எல்லாமே இருக்குது. நிறையினாலும் சொல்லுங்கள், குறையினாலும் கிட்ட சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ முதல் மாத குழுக்களை நம்ம வெற்றிகரமாக 3 பேர் தேர்ந்தெடுக்கணும். பணம் கட்டிய நபர்கள் மட்டும் உள்ள நம்ம குழுக்களில் போட்டிருக்கோம். நிறைய பேர் கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த பார்ட் 3 உருவாகிறதுக்கு உண்மையிலே ரொம்ப உறுதுணையாக இருந்தக்கூடிய அந்த அண்ணங்க 2 பேரையும் முதல்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னா வாங்க. அண்ணன் ஒரு ஆள் பார்த்தா சிம்பிளாக இருப்பார். உண்மையிலே பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவர், ரொம்ப சுறுசுறுப்பானவர். இவர் மட்டுமே எங்களுக்கு 100 சீட்டு பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஒரு ஆள் மட்டும் 100 சீட்டு பிடிச்சி கொடுத்துருக்காரு. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இவர். நாங்கள் வரையில் எங்கள் பேரும் குழுக்களுக்கு யாரும் வரலவர், குழுக்களுக்கெல்லாம் வரலவர். அப்புறம் பழகினோடனே எங்களுடைய பிஹேவியர் எல்லாம் பார்த்து பிடிச்சி போய் இவர் ஒரு ஆள் மட்டும் எங்களுக்கு 100 சீட்டு பிடிச்சி கொடுத்துருக்காரு அவர் ஏரியாவில். அப்போனா அவர் எங்கள் குடும்பமே அவருக்கு தெரியும். நாங்கள் எங்களுடைய நேட்டிவ், சொந்த ஊர், வீடுவாசம் எல்லாத்துக்குமே வந்திருக்காரு. நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்குவார். அப்படி ஒரு குடும்ப உறுப்பினர். அவரை நாங்கள் இந்த நேரத்தில் கௌரவப்படுத்துகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனை பொறுத்தவரை இவரும் நம்ம ஒரு குடும்ப ஒரு ஆரம்பத்தில் பழகையில் ரொம்ப அதாத்தான் பழகினாங்க. என்ன பண்ணுறாங்களோ, பணத்தை கொண்டு ஓடிடுறாங்களோ, கட்டி முடிச்சுட்டு காடி வெளியிட்டு கிளம்பிடுறாங்களோ, எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான்.
ஏன்னா எல்லாருமே நினைக்கிறத என்னடா 1000 ரூபா வாங்குவாங்க, கடையை பிடிட்டு கிளம்பிடுவாங்க, போச்சுடா எல்லாம் கொண்டு ஓடிடுவாங்க அப்படின்னு நிறைய அழிக்க சாக்கி வச்சுட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், பாலமேட்டில் நம்ம கோயில் தளத்தில் இருக்கிறோம். இப்போ மனச்சாட்சியோடு தெய்வ பக்தியோடு நாங்கள் சொல்கிறோம். ஒன்று பிராடு பித்தலாடுறதுக்குலாம் வேலை இல்லை. நீங்கள் எங்களை நம்பி நீங்கள் உறுதியாக இறங்கலாம். 100% அதுக்கு நாங்கள் உத்தரவாதம். அந்த வகையில் நம்ம அண்ணன் வந்து குரசனப்பட்டி அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஏரியாவில் சும்மா சொன்னதான் ஃபஸ்ட்டு அவர் மட்டும்தான் போட்டிருந்தார். அவர் எங்களுடைய பிஹேவியரை பார்த்துட்டு இவர் மட்டும் 50 சீட்டு பிடிச்சி கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்க்கை. இன்னொரு அண்ணன் வர முடியல, தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அவர் இது போயிட்டாரு, வர முடியல. நம்ம செல்வராஜ்னு சொல்லி அவர் மாமரத்து பாட்டிக்கான அண்ணன், அந்த அண்ணன் வரணும்னு சொன்னார், வர முடியாத சூழ்நிலை. அவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வெற்றிகரமாக நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இங்கே பாலமேட்டை பொறுத்தளவில் துண்டு 2 எடுத்துட்டோம். பாலமேட்டை பொறுத்தளவில் நம்ம அண்ணன் வந்து இப்போ இவர் தான் அண்ணன் பொறுப்பாக பார்க்குறாரு எல்லாம். அவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல அவரும் இங்கே வந்து குடும்பம் வரை வர்ற கஸ்டமர்கள்லாம் பேசி சரி பண்ணி அவங்கள்ட்ட, ஏன்னா அவங்கள புரிய வைக்கணும். ஒரு 1000 ரூபாங்கிறது பெரிய காசு. 1000 ரூபாங்கிறது ரொம்ப. அங்கிட்டலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஏரியாலாம் போய் பார்த்தீங்கன்னா புளியம்பழம் இருக்குல்ல, அதை தட்டி செலவு பண்ணி கொடுக்குறா, அதை நைட்டு பகலாக உடைச்சி பண்ணி கொடுக்குறா. எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது எங்களுக்கும் தெரியும். நாங்களும் சின்ன வயசுலேருந்து கஷ்டத்துலேருந்து வந்த ஆளுங்க தான். அதனால் நீங்கள் நம்பி 100% நம்பலாம். உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட போய் சொல்லுங்கள். இன்னும் வேகண்ட் இருக்குது, இன்னும் ஒரு 50 சீட்டு கூட இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம 3 பேரை தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோவால்பட்டியிலேருந்து அவர் பார்ட் 2 அண்ணனுக்கு தெரியும். அவர் வந்து வருகை புரிஞ்சிருக்கிறாரு. அவர் ஏன் அண்ணன் தான். இவரை தான் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து நீங்கள் பணத்தை கட்டிடலாம். சரி, ரைட். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம்.